அத்தா இந்த கசாயத்தை குடி, சளிலாம் கப்புன்னு இறங்கிரும். இந்த பாராத்தா, ஓ மகளை நினைச்சிட்டு நீ உடம்ப கெடுத்துக்காத. இது 18 வருஷ பகை, இப்ப தீராது. இத நினைச்சீன்னா உனக்கு நெஞ்சு வலி, முட்டு வலி, எல்லா வலியும் வரும். இந்த பார், இந்த கசாயத்தை கப்புன்னு அடிச்சிட்டு பெட் ரெஸ்ட் எடுத்துக்க. என்னடா இது கெட்ட நாத்த அடிக்குது? முள்ளம்பண்டி தள்ளி உட்காரா, அவன் மேலதான் அடிக்குது. சும்மா இருங்க, இது சீம கசாயா. சீம கசாயமா? ஆமாத்தா, நீ நினைக்கிற மாதிரி அந்த வைத்தியம் நல்லவ இல்ல. நம்மளுக்கு நாட்டு கசாயமும் அவன் புருஷனுக்கு சீம கசாயமும் வச்சிருந்தா என்ன ஏமாத்த முடியுமா? அவங்க 2 பேருக்கு டிமிக்கி கொடுத்துட்டு சீம கசாயத்தை ஊத்தி வந்துட்டேன். நல்ல பிள்ளாடா நீ. முள்ளம்பண்டி சீம கசாயமா? எனக்கு ஒரு கிளாஸ் ஆடுறா. அடிச்சிருங்க. ஸ்டாப். மம்ஸ், என்ன ஏப்பத்தை ரேப் ஸ்டைல் விடுற? ராப்பா? அதனடா ராப்பு. ஏ கடலை பாரு, கடலை பாரு, கடல் மேல கப்பல் பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். ஏ கப்பல் மேல பொண்ண பாரு, பொண்ணு தலையில பூவை பாரு, ரேப் ரேப் சிட்டி ரேப். பூவுக்குள்ள தேனை பாரு, தேனுக்குள்ள ஈய பாரு, ரேப் ரேப் ரேப். டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வாண்ட் நிறுத்துங்கடா. என்னடா வசனம் பேசுற மாதிரி பேசிவிட்டு பாட்டுங்கிறீங்க? ஏய் கண்ட்ரி ஃப்ரூட், இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் லேட்டஸ்ட் ரேப் சாங். ராப்பா? டேய், எதை பாடுறதா இருந்தாலும் பட்டி தொட்டிக்கெல்லாம் புரியுற மாதிரி பாடணும். தொட்டிக்குள்ள எல்லாம் உட்கார்ந்து நம்மால பாட முடியாது. பாடுனா யாருக்கும் புரியப்படாது. அந்த மாதிரி ஒன்னால பாட முடியுமா? பாடுறேன்டா. டேய், பாடுறேன்னா இல்லையான்னு பாரு. செய்யறதையும் செஞ்சுட்டு கிளவி திருட்டு மொழி முழிக்குது பத்தியா? தப்புக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் சொல்லும்? எப்பவும் போல தண்டனை கல்ல ஏத்திட வேண்டியதான். அடி செருப்பால. என்னையா தண்டனை கல்ல போய் நிக்க சொல்ற? ஆத்தா பாவம் செல்லம், வயசான காலத்துல வெயில் நிக்க வைக்க கூடாது. சும்மா சொல்றாச்சு. அந்த கிளவி நம்மளே ஆட்டத்துல சேர்த்துக்கல, அதுக்குதான். அப்படிங்கிறியா? இருபார், என் மக பேச்சுக்கு மறு பேச்சா கிடையாது. 2 பேரும் போய் தண்டனை கல்ல நில்லுங்க. ஏய் துரை, இந்த தூக்கத்துல ஒண்ணுக்கு போற பேச்ச கேட்டா என்ன கல்லு மேல நிக்க சொல்ற? டேய், என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒன்னையே அவன் கல்லு மேல நிக்க வச்சு வேடிக்கை பார்க்க போறா, அப்ப தெரியும்டா உனக்கு. அழகா 2 பேரையும் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இறக்கி விட்டு. செலுக்கலே சாமி என் கூட வா. இது புரிய. இப்போ நீதான் ரஸ்க்கு நாமம் போட போற. ஐயோ, நான் மாட்டேன். மாட்டியா? அப்ப நீதான் எல்லாருக்கும் சாயம் பூசன் மாட்டி விட்டுருவேன். ஐயோ, துரராசு கிட்ட உனக்கு பிடிச்சது என்ன சொல்லு? ஏ சொல்ல. மீச. அப்போ நெத்தியில நாமத்தை போட்டுட்டு மீசையில இருந்து ஒரு முடிய புடுங்கிட்டு ஓடி வந்துட்டேன். என்ன விட்டுடுமா, நான் போறேன். வேண்டாம் செலுக்கிளி, நான் சொல்றது கேளு செலுக்கிளி. போடு. மீசைய போடுங்க செல்லுக்கிளி, பயப்படாத, சீக்கிரம். ஐயோ, டெவிலே, ஐயோ எனக்கு குடும்பத்திலிருந்து காப்பாத்துக்கிறா சாமி. ஐயா, இந்தப்பா, நீ கேட்ட கத்தி கப்பல், குத்தி கப்பல், கப்படா கப்பல், எல்லா கப்பல் இருக்கு. இதுக்கு நெஜ கப்பலே வாங்கி கொடுக்கலாம். கடல் இல்லையே தப்பு. அதான் அத்தா, கப்பல் விடுங்க, நீ விடு. கண்ணா நன்னா நன்னா நன்னா. வாழையை நினைச்சுக்கிட்டு சைக்கிளி பிடிச்சிக்கல. உள்ள போய் ஃப்ரெண்டுகளோட விளையாடு. நீ தனியா நின்று புலம்புறத பார்த்தா ஊர் ஒன்னதான் தப்பு தப்பா பேசு. அது போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. போயிட்டாளா? ஐயோ, என் பொண்ணு மழையில் நினைக்கிறேன்.
என்னடா அவன் புறா நனைஞ்சா ஓடி போய் பிடிக்கிறான், புல்ல நனைஞ்சா ஓடி போய் நிக்கிறான். இனிமே கொடை நனைஞ்சா கொடைக்கு ஒரு கொடை பிடிப்பான் போல் இருக்கு. ஐயோ நீ ஏமா மழையில நனைகிற? தலைகளி பிடிச்சி போகுது. ஐயோ என் புள்ள மழை நனையுதே. ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிடுவா. நீ ஏன் நனைகிற? நீ உன் பிள்ளைக்கு கொடை பிடிக்கிற, நான் என் பிள்ளைக்கு கொடை பிடிக்கிறேன். ஐயோ நீங்க எதுக்கு இந்த மழையில நனைறீங்க? ஒரு நாள் நனைஞ்சா முளைச்சா போயிடுவோம். எனக்கு எதுக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு? ஒரே நாள் மழையில நான் முளைச்சு போகணுங்க. ஏய் அங்க என்னடா பாக்குற? மழை நிக்குதான்னு பாக்குறேன். அங்க நின்னு பார்த்தா தெரியாது, இங்க வந்து நின்னு பாரு. இத கொஞ்சம் புடி. நல்லா பார், நல்லா பார். கீழே விழுந்து பார். எல்லாம் இந்த நாயால வர. செத்த நாயாட்டு தண்ணிக்குள்ள போய் பொத்திட்டு விழுந்தா தண்ணி போய் மூக்குல ஏறி இந்த மாதிரி வந்திருக்கு. அவனை விடுறா, இந்த பயவுளைய சொல்லணும். கிழவி கப்பல் விடுறாளா? கப்பல். ஏன் சும்மா என் மகளை திட்டுற? ஆமா, இவன் மகளை திட்டி கொட்டிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்கு தர்றாசு. அத திரி வேண்டாம். நான் ஆவி முடிச்சுக்கிறேன். ஆவி சுடுகாட்டுல போய் பிடிக்கணும். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அண்டாகா கஜம் அபூகா குகும் திறந்திடும். மூக்கா இது அமராவதி டேம் மாதிரி இருக்கு. நீ அப்படியே மூக்க தூக்கியா, நான் அப்படியே உள்ள விட்டுறேன். இதுக்கு ஒரு அருமையான மெடிசன் இருக்கு. டாக்டர் எம்பிபிஎஸ் சொல்றாரு. சொல்ற மூக்குல ஒரு பாம்பு வச்சா சளிலாம் செதற முடியும். மூக்குல பாம்பு வைக்கிறேன். எந்த ஊர்ரா நீ? சிவாசிங்க. ஏன் மத்தா போய் கூடாது? சுமாரா நாய. அதான் இது சரிப்பட்டு வராது. ஒட்டு மொத்தமா எல்லாரும் சேர்ந்து மூக்குல திரிய விட்டுருவோம். ரெடி? 1 2 3. வாடா சளி பிடிச்சதுக்கு ஏன் எல்லாரும் இந்த பாடுபடுறீங்க? சளிக்கு நண்டு ரசம் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும். எங்க குடும்பத்துல நண்டு நட்டுவாக்கள் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது. ஆமா, பாம்பு பல்லி கரப்பாம்பூச்சி இதெல்லாம் தான் சாப்பிடுவோம். நீ சும்மா இருந்தாஜி. பாப்பா ஏதோ வைத்தியம் சொல்லுது. அப்ப 2 வேட்டைக்கு போலாங்கிறீங்களா? போவோம். அப்ப நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். எதடா? துப்பாக்கி தோட்டம்லாம். ஆமா, நண்ட துப்பாக்கியால சுடு, புளிய தூண்டி போட்டு புடி. போடா புண்ணாக்குறேங்க. புறப்படுப்பா. ஆத்து நண்டு கிடைக்கலன்னா குளத்து நண்டு, குளத்து நண்டு கிடைக்கலன்னா வயல் நண்டு, வயல் நண்டு கிடைக்கலன்னா கடல் நண்டு, கடல் நண்டும் கிடைக்காட்டி இந்த பின்னால நிக்குதே சாக்கடை நண்டு. இத அடிச்சு ஒரு சட்டி நிறைய சூப் வைங்க. எங்களுக்காக வெயிட் பண்ணுங்க. நாங்க வரலன்னு வைங்க, நாய்க்கு எடுத்து ஊத்துங்க. அது குடிச்சு செத்து போயிடும். வாப்பா ஸ்டார்ட். டேய், இது டைனிங் டேபிள கொல்ல மாட்டேன். இந்த கொட்டு கொட்டுற நல்ல உடைக்க வேணாமா? சரி, இது ஒண்ணு போடு. வக்கனே மட்டும் நிக்க தெரியுது. ஒண்ணு சொன்னது சரியாத்தான் இருக்கு. சரியெல்லாம் இறங்கு. மெல்ல மெல்ல மெல்ல. என்ன மூட்டைய தூக்குறா மொள்ள மொள்ளங்கிற? அடங்கப்பா, என்ன இந்த தீனி திங்கிறான்? இதோட நண்டு வம்சமே அழிஞ்சுதுடா. புள்ள சாப்பிடறத பார்த்து கண்ணு வைக்காத. எங்க கண்ணு வைக்கிறது? கண்ணே முடிக்க முடியல. அடியில இருந்து முடி வரைக்கும் ஒரே எரிச்சலு. ரொம்ப பிரமாதமா இருக்காத்தா. நண்டு செஞ்ச கைக்கு தங்கத்தை ஒரு காப்பே செஞ்சு போடலாம். இந்த நண்டை தின்னு உடம்பெல்லாம் சூடேறி போச்சுடா சாமி. உடம்புலாம் சூடேறுதே. ஐயா ஐயா, என்னது கட்டில் தூக்கி தூக்கி அடிக்குது? கட்டில என்ன கபடி ஆடுறீங்க? அப்படியே ஒரு கைப்பிடி தூக்கி விடு. அம்மா கேள்வியா கேக்குறேன். எப்படி ஓடி போயிரு? நண்டை தின்னுட்டு நான் படுற பாடு எனக்கு இல்லடா தெரியும். அம்மா என்ன சித்தப்பு தலையில உட்கார்ந்து தண்டால் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அவன் அவஸ்தை அவனுக்கு தாண்டா தெரியும். நானாவது தண்டாலு. அங்க பாரு. பங்காளி அடி, நண்டு தின்ன ஏதாவது பண்ணுமாடா? என்ன பண்ணு மாவா? முருங்கைக்காயை காட்டிலும் 30 மடங்கு பவர் ஜாஸ்தி. நண்டு தின்னு சூடேறி மாண்டவர் கோடான கோடியப்பா. சொல்லத்தான் இங்க வந்தியாப்பா? ஆமாப்பா. என் பங்காளி காப்பாத்துற விடு. பாத்திரம் புடனைக்கு நீ கடிச்சு வச்சு போறாங்க. இது மனோரமா மாதிரி கையில கட்டிட்டு உருமிட்டு இருக்கீங்க. வில்லங்கத்து விலைக்கு வாங்காம போயிரு. அதான் இந்த நிலைமை நான் உங்களோட. ஐயோ, 1 2 2 தின்னதுக்கு இந்த பாடுபடுத்து. துர்ராசு அண்டா கணக்குல தின்னானே, அவனை என்ன பாடுபடுத்துதோ. ஸ்டார்ட் ஆகிடுச்சா? டேய், கட்ட வந்து ஓடியாடா. முருகா, கண்ட்ரோல் பண்ணுவேன் முருகா. முத்தை திருவத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண முத்துக்குறு வித்துக்குறு வர என ஓடும் 10 தலைகொத்த பயிரிட கொட்ட பயிர் முட்ட குடமட கழுவாட சண்டையன வெண்டையமும் கிங்கினி சதங்கையும் எழுந்தாடு. இதோட எதோட மிக்ஸ் பண்ற? சங்கரா சொல்லலாம்பா. நாதஸ்வரே வேதவா
பரமேஸ்வரா. போக வேண்டும் மாய பேயை நீயும் கொன்று போட வேண்டும். ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி, ஆணி வேர் வரை ஆட்டி விட்டதடி. காப்பாய் தேவி. அடங்கொக்காம அவன. இன்னைக்கு சிவராத்திரி. இருடா, இந்த நான் குடிக்க மாட்டேன். நான் சொர்க்கத்துக்கு போறேன். குடிடா. இன்னைக்கு விடிய சும்மா இருங்க. அவன் எதுக்கு சித்தப்பு துரத்துறீங்க? ஆமா, கையில என்ன பாலு? இது தூக்க மாத்திரை கலந்த பால். இது எப்படியாவது இவனை குடிக்க வைக்கணும். ஏன்? இன்னைக்கு வைகுண்ட ஏகாதேசி. தூங்காம இருந்தா சொர்க்கத்துக்கு போலாமா? இந்த நாய் தூங்காம சொர்க்கத்துக்கு போறான்னா அங்க இருக்கிற தேவர்கள் எல்லாம் இங்க புறப்பட்டு வந்துருவாங்க. ஏப்பா துரை, ஏதோ பரமபிதாவுன்னு சர்ச்சுக்கு போகாம இங்க கூட்டிட்டு வரியாப்பா? ஐயோ பரவாயில்ல சித்தப்பு. அப்படின்னா நீங்க வாங்க, வந்து சும்மா பேசாம உட்காருங்க. சீக்கிரம் வாங்கப்பா, எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கிறது? ஏன் காக்க மாட்டீங்களாக்கோ? ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு பந்தயம் கட்டி விளையாடுவோம், அப்பதான் ஒரு கலகலப்பு இருக்கும். இந்த போட்டியில எப்படியாவது ஜெயிச்சு செல்லக்கிளிக்கும் மருதுவுக்கும் கல்யாணத்தை நடத்தி வச்சிடணும். இங்க பாருங்க, நீங்க தோத்தீங்கன்னா நான் கேக்குறத கொடுத்துடணும். நான் தோத்தேன்னா உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. உங்ககிட்ட இருக்கிறது கூட செக்ஸியா பேசுற. அதுல சித்தப்பு, இவளை எப்படியாச்சும் ஆட்டத்தில் தோக்கடிச்சவன் வச்சுக்க, ஊர் பேர் என்னன்னு கேட்கலாம். சொன்னான்னா அப்படியே பேக்கப் பண்ணி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஓ, நீ அந்த ரூட்ல போறியா? ஆமா, எப்படி நீ அவளை ஜெயிக்க போற? இது நான் ஆட்டத்துக்கு நடுவில் குலைய பாகவலின்னு சொல்லுவேன். அந்த நேரம் பார்த்து நீங்க லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுங்க, நான் தாயத்தை மாத்திடுவேன். அதான் ரூட். அப்படியே அடி. சாட்டை போட்டு கட்டை எடுத்து அடுப்புல வைய. ஆட கட்டை எடுத்து உருட்டு. ஐ நோ, அந்த குதிரைக்காரியை நினைச்சு கணச்சிட்டு இருக்காத. அதுக்காக கும்பிடுறவங்க மனசெல்லாம் புண்படுத்தாத. அது நம்ம பரம்பரைக்கே அழகு இல்ல. பாரு, இப்படி உட்காரு. உட்காரு. கும்பிடுறேனுங்க. ஏய், இவர் யாருன்னு தெரியுமா? தெரியாது. அப்புறம் கும்பிட்ட? அவர் பால் வடிகிற குழந்தை முகத்தை பார்த்தேன், அதான் கும்பிட்டேன். இது குழந்தை முகமா? கொஞ்சம் ஏமாந்தா குழந்தை குடுக்கிற முகம். ஆள் கொஞ்சம் உயரமா இருந்தா போதுமே. பால் வடிது மோர் வடிது. ஏங்க தள்ளி உட்காருங்க, மறைக்குது. டேய், இது என்ன சினிமா தேட்டரடா? மறைக்குது நுழைக்குது. உட்காரண்ணா. ஐயோ அம்மா, எங்க வந்து உட்காரு? கேந்திரியா? ஏன் கத்துன? ஓ, டொக்கு டொக்கா. எடுத்துக்கங்க. என்ன சந்தனத்தை காப்பியா குடிக்கிற? காப்பியை சந்தனமா தடவுற? உன் நுள்ளுக்கு ஒரு அளவே கிடையாதா? என்ன ரியாக்ஷன் மாறுது? வயிறு கடமுடாங்குது. கழிப்பறை எங்க இருக்கு? நான் நினைச்சேன் சந்தனத்தை குடிக்கும் போது என்ன கலக்கல. என்னமா அது தாலி காணோம்? என்னது தாலியை காணுமா? அப்ப வாங்க எல்லாரும் மேட்ல சினிமாக்கு போலாம். இது ஓகையில் இருக்கா? இத நீ எப்ப எடுத்த? பாருங்க எவ்வளவு சலம்பல் நடக்குது. அசையாம நிக்கிறான் பாருங்க. பாரு என்ன தொக்கா. நம்ம ஊர்ல தான் இந்த லொல்லெல்லாம் தலைவன் தாலி எடுத்து கொடுக்கறது, தொண்டை கட்டுறது. ஏன் மாப்பிள்ளை கை இல்லையா? அவன் எடுத்து கட்டிக்க மாட்டானா? அட குடப்பா, ஆடம் பிடிக்காம குடப்பா. நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. சென்டிமெண்டா இவர் கையால தாலி எடுத்து கொடுத்தா அந்த குடும்பம் விளங்கிருமா? கொடுங்க. கிசல்ல இங்க கொடுக்க முடியாதுப்பா. அட்ரஸ் ஆடா மேல தேடு. நான் இங்கிலீஷ்ல சொன்னேங்க. அட்ரஸ் 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 அட்ரஸ். பாரு, ஆளை பார்த்தாச்சு, ஆராய்ச்சி பண்ணி அடிச்சாச்சு. சட்டு புட்டு காதல் சொல்லி கல்யாணம் பேச ஆரம்பிக்க வேண்டியதானே? சித்தப்பு, ஏற்கனவே ரேஸ்ல தோத்துட்டோம். இனிமே ஏதாச்சும் ஒரு வீர சாகசம் பண்ணி அவன் மனசுல இடம் முடிச்சு அப்புறம் கையை பிடிக்கணும். அட கைய மடக்க எவனாவது 10 பைசா வச்சுட்டு போய போறான். மாப்பிள, உன் வீரத்துக்கு உன் கையில வந்து ஒரு சிங்கம் புலி கரடி உட்கார்ந்துருந்தா கூட நான் பெருமைப்பட்டிருப்பேன். கேவலம் இந்த கோழி கூட நான் கேவலப்படுத்துது. போனாய ரேமுகா. இது திமுகவா? ரேமுகா. ரேமுகன்னா ரேஸ்ல முன்னாடி வந்த கட்டழகி. ஓ, நீ சாட்டாடு கூட படிச்சு வச்சிருக்கியா? கோழி நம்மளதுங்களா? பேக்ல வந்துறியா? கையில கிடைச்சு தட்டி விட்டீங்களா? ஓ, ஆள் கோழின்னு எனக்கு தெரியாதுப்பா. வேணா புடிச்சு கொடுத்து ஒரு லவ் டெவலப் பண்ணிக்க. என்ன சித்தப்பது? சும்மாரியா கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். ஓகே, என்ஜாய். சும்மாரு மடியில் படுத்து ரொம்ப நாளா வந்துருச்சு. இங்கே வா. ஓ, நல்ல வேலை டுக் டுக் வந்துருச்சு. இல்லன்னா நீங்க கல்யாண மண்டபம் நாரி இருக்கும்டா.
மாதவி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உனக்கு என்னாச்சு? அரே அட இதா முருகா முருகா கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க முருகா. சும்மா சொல்லக்கூடாது. என் மாப்பிள நல்லாவே கோழி பிடிக்கிறாரு. எப்படி வீரம்? என்ன அரிக்குதா? வேர்வை. இவங்க காது குடைஞ்சா உடம்பு சிரிச்சுக்குதோ. அதாவது திருப்பரங்குன்றத்திலே நீ சிரித்தா முருகா திருத்தணி மலை மேல எதிரொலிக்குது. அப்படி இல்ல சித்தப்பு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தா முருகா திருத்தணி மலை மேல எதிரொலிக்கு. ரொம்ப நன்றிங்க. பாத்தியா துரை, கோழியை புடிச்சு கொடுத்தா குருமா வச்சு விருந்து கூப்பிடுவான்னு பார்த்தா குறைஞ்ச ரெக்கையை கொடுத்துட்டு போறா. காதல்னா அப்படித்தான் சித்தப்பு. தலையில் சொல்லிங்க. எப்படி இருக்க? கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு. அப்ப நான் முழுவாவா இருக்கேன். இந்த கோழி பிடிச்ச நீங்க தானுங்களா? என்ற நாய் ஓடி போச்சு கொஞ்சம் பிடிச்சு கொடுக்குறீங்களா? கட்டோடு குழலாட ஆட ஆட துரை, ஏன் இதயத்துக்குள்ள மட்டும் எவ்வளவு நுழைய முடியாது? ஏன் சித்தப்பு? இவ்வளவு முடிக்குள்ள எப்படிப்பா நுழைய முடியும்? அதையும் தாண்டி ஏன் இறுதியில் நுழைஞ்சால? அப்ப அவ பொம்பளை பாரு சாதிச்சாடா. ஐயோ பச்சை பாம்பு. ஆனா அது பாம்பு, பப்பாளி குழல். இதுவா பாம்பு? வாங்க. என்ன உத்து பாக்குற? மாது கொண்டா நானும் பாக்குறேன். ஏங்க கத்துறீங்க? இருங்க நாங்க வரோம். அட இருங்க. அதே சாக்கில் அல்ல கட்டுறான் பாரு. ரொம்ப போயிடுச்சுங்க. அதை எடுத்து கொடுங்க. அராசக்க எத்தனை வாட்டி சித்தப்பு சொல்லுவீங்க? சரி எடாசக்க. ஐயோ நீங்க சொன்னது கேட்டு குரங்கு துணி எடுத்துட்டு போச்சு சித்தப்பு. போட்டு ஓடாசக்க. நான் எப்படிங்க வீட்டுக்கு போறது? ஒரே இதான் சரியான சந்தர்ப்பம். மானத்தை காப்பாத்திருக்கு கிருஷ்ணன் புடவை கொடுத்த மாதிரி நீ உன் வேட்டியை அவுத்து கொடு. அத அவ கட்ட, நீ அவ மனசுல ஒட்ட. ஒரே லவ்ஸ் தான். அவன் மானத்தை காப்பாத்துறதுக்கான அம்மனமா சுத்தினால பரவாயில்ல. உனக்கு பரவாயில்ல, ஊரை கொஞ்சம் நினைச்சு பாரு. அந்த நாய்களை பத்தி எனக்கு என்ன கவலை? நான் காதலில் ஜெயிக்க வேண்டும். கேட்ச். உங்களே எங்களால மறக்கவே முடியாதுங்க. ஆமா, இப்ப நான் கரையேறி போயிருவேன். நீ எப்படி வருவேன்? நானும் வருவனே. எப்படி? இப்படி. என் வேட்டி. ரெண்டு பேரும் ஒரே வேட்டியில் ஊருக்குள்ள போக போறோம். ரெண்டு பேரும் ஒரே கார்ல போவாங்க, ரெண்டு பேரும் ஒரே ரயில்ல போவாங்க, ரெண்டு பேரும் ஒரே போட்ல போவாங்க. நம்ம ரெண்டு பேரும் ஒரே வேட்டி. எங்களை பாக்காதீங்க. நல்லா பிடிச்சிட்டப்ப சிலிப்பாச்சுதான் சிரிச்சிருவாங்க. பதிலுக்கு நம்மளும் சிரிப்போம். நல்லமா கோச்ச படம் உட்கார்ந்து இருக்கு. அவன் இது மாதிரி எத்தனை கோச்சத்தை பார்த்தவா? சித்தப்பு, என் காதலியோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு கூட்டம் பாத்தீங்களா? துண்ட தோல்ல போடுப்பா. சோறு வாங்குறதுக்கு வந்த மாதிரியே இருக்கு. போ, இப்ப பெரிய மனுஷனாட்டு இருக்குதா? அப்படி எல்லாம் எனக்கு தெரியல. ஏய், என்னடா உங்களுக்கு எல்லாம் இலை வேண்டி கிடக்குது? அங்க பாரு, உருண்டையா விட்டு கொடுக்குறாங்க. வாங்கி திட்டு ஓடுங்க. கிளம்புங்க, போங்கடா. இலையம் பாருக்கிற. பெட்டி கொடுங்க. என்ன இங்க இலை போட மாட்டாங்கன்னு ஸ்பெஷலா கொண்டு வந்தியா? என்னப்பா இது? இலையில ஐ லவ் யூ. அவ சோத்த போட்டே வருவா. அப்ப நான் இலையை திறப்பேன். அதை பார்த்து அவ சிலையாயிருவா. இலைய பார்த்தோன்னு நீ குறையாகிட்டீன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குல்லங்க. இவன் இப்படித்தான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். நீங்க இலையை மடிக்க எடுத்து போய் வீட்டுல சாப்பிடுங்க. ஏன் வாய் வந்துச்சுப்பா? மாது. மாதவி, நல்லா இருக்கேம்மா? நல்லா இருக்கேன். என்னப்பா அது? லவ்வ காணா வெறும் ஐயோ மட்டும் தான் இருக்கு. அதை மட்டும் படிச்சா ஐயோ. குடிக்கிற சாம்பார் இப்படி கால்ல கொட்டிக்கிடுச்சே. என்னாச்சு? வேணாப்பா, கால் வந்து என்னோட கால சுடு சாம்பார்ல வேகட்டும். என்ன தடுக்காதீங்க.
நீங்க ரொம்ப விவரமான ஆளுங்கண்ணா. அது எப்படின்னா ஆறி போன சாம்பார்ல கரெக்டா காலை வச்சீங்க? நான் சுட்டு தான் நினைச்சேன். அது பொய். நீ வர்ற வழியில விசாரிச்சு வந்து காலை வச்சிருக்க. காத்தலுக்காக இந்த தியாகம் கூட பண்ணாம இருந்தா எப்படி? எல்லா பசியோட காத்துட்டு இருக்காங்க. பார்த்தா கும்பி போடுவாங்க. வா ஓடி போயிடலாம்.